வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழர் மரபு பற்றிய ஒரு வீடியோ தான். இதில் நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாடல் ஔவையார் எழுதிய மூதுரையிலிருந்து கொடுத்துருக்கேன். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த பாட்டு 90s கிட்ஸ் எல்லாரும் நிச்சயமாக சின்ன வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. அப்படி நான் படித்து அதில் எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் தான் இது. நம்ம பாலை எவ்வளவுலாம் சூடு பண்ணுறோமோ காய்ச்சிரோமோ அவ்வளவு பாலினுடைய சுவை கூடும். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை தீயில் காமிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் பாழாயிடும், கருகி போயிடும். ஆனால் பாலை நம்ம எவ்வளோ தான் சுட்டாலும் அந்த பாலினுடைய சுவை கூடுமே தவிர குறையாது. அதே போல் தான் சங்கு. கடலில் கிடைக்கக்கூடிய அந்த சங்கை முதல்ல வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க. அப்படி நம்ம அதை சூடு பண்ண அந்த சங்கு இன்னும் வெண்மையாகும், இன்னும் ஜொலிக்கும், இன்னும் பளபளக்கும். அதே போல தான் நண்பர்கள் இல்லாதவங்க, அதாவது ஏதோ ஒரு வகையில் தீய குணமுடையவங்க, தீய பழக்கம் உடையவங்க, அவங்க நம்ம எவ்வளவு தான் அவங்க மேலே அன்பு செலுத்தினாலும், எவ்வளவு தான் அவங்கக்கிட்ட நட்பாக பழகினா கூட நம்மக்கிட்ட நண்பர்கள் ஆக மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன தான் உடம்பு நிறைய எண்ணெய் தடவிட்டு மண்ணில் உருண்டா கூட ஒற்றை மண் தான் ஒட்டும்னு. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தான் நல்லது செஞ்சால் கூட நட்பு குணம் இல்லாதவங்க, நம்ம மேலே அன்பு இல்லாதவங்க நம்மக்கிட்ட நண்பர்கள் ஆக மாட்டாங்க, அன்பு செலுத்தவும் மாட்டாங்க. ஆனாலும் எப்படி தீயில் சுட்டாலும் பாலின் சுவை மாறாதோ, நெருப்பில் வாட்டினாலும் சங்கினுடைய நிறம் மாறாதோ, அதே போல் நற்குணம் உடையவங்க, நல்ல குணங்களை உடையவங்க, அவங்களுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போனாலும், வசதி குறைஞ்சாலும், செல்வத்தில் குறைஞ்சாலும், வறுமை நிலையில் இருந்தால் கூட அவங்க என்றைக்குமே மேன்மக்களாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். பாருங்கள், பால் நம்ம எவ்வளோ அதை நம்ம சூடு பண்ணுறோமோ, தீயால் சுடுறோமோ, அட்டாலும் அப்படின்னா அதை தீயால் வாட்டினாலும் அப்படின்னு அர்த்தம். தீயால் வாட்டினாலும்னு எடுத்துக்கலாம், தீயால் சமைத்தாலும் எடுத்துக்கலாம், சுட்டாலும்னு எடுத்துக்கலாம். இப்போது அட்டாலும்னா பாலை நம்ம தீயில் வாட்ட அதனுடைய சுவை கூடும். சங்கு தீயில் வாட்ட நம்ம அதை சுட அந்த சங்கு வெண்மை நிறம் அதிகரிக்கும். அதே போல் மேன்மக்களாக இருக்கிறவங்க என்ன ஒரு துயர் வந்தாலும், எவ்வளவு வறுமையான நிலைக்கு வந்தாலும் கூட அவங்க தங்களுடைய நிலையிலிருந்து, தங்களுடைய குணத்திலிருந்து மாற மாட்டாங்க. எப்படி சங்கு சுட்டாலும் வெண்மை தருதோ, அதே போல் கெட்டாலும் வறுமையான நிலைக்கு வந்தாலும் கூட மேன்மக்களாக தான் இருப்பாங்க. அந்த வறுமை காரணமாக எந்த ஒரு தீய நடவடிக்கைகளோ, தீய பழக்க வழக்கங்களுக்கோ அவங்க ஆளாக மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த மூதுரையோடைய பொருள். என்ன நண்பர்களே, இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.